இருக்கு. ஆனா வந்து அவைங்க ₹100 தான் குடுத்தப்போ, இவன் வந்து அந்த ஊர் ஸ்லாங்ல கொஞ்சம் "என்னங்க நீங்க 500 இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப என்கிட்ட வந்து நான் வந்து ₹100 தான் குடுப்பேன்ப்பா" அப்படின்னு சொல்லி, ஆனா நான் வேலை வாங்குனதுக்கு அப்புறம் ₹100 குடுத்தப்ப அவன் கோவப்படுவான்ல, நான் ₹500 குடுக்குறேன்னு சொல்லிட்டு. அந்த கரெக்ட். தான் இந்த இடத்துல நடந்திருக்கு. அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஏன்னா நான் நிக்கிதா மேல இவங்க தான் அவங்க அந்த கேஸ் ஃபைல் பண்ணவங்க அதான் கம்ப்ளைண்ட் குடுக்க போனவங்க. அவங்களே ஒரு ஃப்ராடு. நம்ம ஃப்ராட வந்து ஃபுல்லாலாம் ட்ரஸ்ட் பண்ண முடியாது. நீங்க அதுவும் அதுவும் நீங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். அவங்க மேபி இந்த ஒரு கார்டுல கூட கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கலாம்ல. அது முதல்ல நகை இருக்கா இல்லையான்ற எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, அவங்க வந்து பிரஸ் மீட் குடுத்திருந்தாங்க. இந்த மாரி நான் வந்து ஸ்கேன் எடுக்க போறேன். அந்த அந்த டைம்ல வந்து கோல்ட கழட்டி வைக்க சொன்னாங்கல்ல. எங்க அம்மா வந்து கோயில பார்க்கணும். கோயில பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுக்க போலாம். எனக்கு அந்த லாஜிக்கே புரியல. ஸ்கேன் எடுக்க போறதுக்கு ரேவந்த் முன்னாடி தான் ரேவந்த் கோல்ட கழட்டுவாங்க. ஸ்டாப் பண்றேன்னு இது ம். பண்ணாத. நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து ஒரு டெய்லி நடக்கிற பிரச்சனை எந்த இடத்துல வேணா நடக்கும். இது எப்படி வேணா இருக்கட்டும். ம். இர்ரெஸ்பெக்டிவ் அவரு அந்த நபர் வந்து உண்மையாலுமே இது பண்ணியிருந்தாலோ இல்ல பண்ணல அவர் இன்னைக்கு இருந்து அவர் எதுவும் பண்ணலன்றது ஓகே, அது உண்மையா இருக்கட்டும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தட் எப்படி ஒரு போலீஸுக்கு எந்த தைரியம் இல்ல இவங்களுக்கு எல்லாம் மேல யாராவது இருக்காங்களா இல்லையா இல்ல அவங்கள இவங்க மதிக்கலையா எதனால எப்படி இது பண்ணுவாங்க? See, நான் இதுல இல்லண்ணா இவங்களுக்கெல்லாம் நான் அதான் சொன்னேன்ல, காக்கி சட்டை போட்டாலே என்ன நினைப்புனா, நான் ஓப்பனா சொல்றேன். ஒரு கடவுளுங்கிற நினைப்பு. யார வேணா அடிக்கலாம், எவன வேணா தூக்கி போட்டு அப்படியும் மிதிக்கலாம். இருக்கலாம். தப்பு எங்களுக்கு மேல மத்தவங்க எந்த பண்ண டம்மியும் இல்லைன்னு அவங்க நினைச்சுக்கலாம். ஆமா. எனக்கு மேல இருக்கவங்க எங்களை அதேதான். கண்ட்ரோல் பண்றவங்க டம்மின்னு அவங்களுக்கு ஒரு இது இருக்கணும். அப்படித்தானே பண்ண முடியும் இத. பயம் இதெல்லாம் இருந்தா பண்ண ஃபர்ஸ்ட் முடியுமா? இல்ல ஹரிஷ் ப்ரோ, அதுதான் இப்ப நாளைக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டா நம்மள தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவாங்கன்ற அந்த ஒரு பயம் இருந்தா இதை பண்ண மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் நான் அவங்க தான் தான் ஊட்டி பேசிடுவேன், எனக்கு கொடைக்கானல் தான் தான் ஆள் இருக்கு. மாத்துவாங்க போலீஸ். நான் முக்காவாசி நான் ரொம்ப போலீஸ் ஊட்டி சிம்பிள். நான் கொடைக்கானல் தான் இப்பயே பாரு, மாத்துவாங்க. இருங்க இருங்க. ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்ல என்ன போட்டிருக்கானுங்க, வலிக்கு வந்து செத்துருக்கான், வலிப்பு வந்து செத்துருக்கான்னு போட்டிருக்கானுங்க. இப்ப அவன் தம்பி ஐ விட்னஸா இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு பேஜுக்கு, என்ன பண்ணிருப்பானுங்க, இதான் போட்டிருப்பானுங்க எஃப்ஐஆர்ல. எஃப்ஐஆர் இல்லடா, கேஸ அண்ணே முடிச்சிருப்பானுங்க. இங்க மாத்துறானுங்கன்னா அண்ணே இவனுக்கு என்ன ஒரு அடிக்கிறது விஷயம் இல்லண்ணே அடிக்கிறது இறந்து போறது இதெல்லாமே தப்புதான் மதனி. இதெல்லாமே நம்ம ரைட்டுன்னு சொல்லல. இங்க இந்த இந்த கேஸ் பொறுத்த அளவுக்கு நான் இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம உண்ணணும். சப்போஸ் உண்மையாலுமே ஜெனுவனா சொல்லுங்க. அந்த லேடியோட ஈகோக்காக வந்து இவ்வளவும் நடந்த ஒரு உயிர் போயிருந்ததுன்னா அந்த லேடிக்கும் தண்டனை கண்டிப்பா கொடுக்கணும்னே. இல்ல நீ இது சொல்றது வந்து கரெக்ட். இல்ல நீ எப்படி இதுல இன்வால்வ் ஆன அவங்கள மட்டும் இதுல என்ன தெரியுமாடா ப்ராப்ளம்? இந்த லேடி இந்த ஹை லெவல்ல இந்த வெளிப்படையா மேலோட்டமா ஆக்ஷன் எடுத்துட்டு போலீஸ் அதிகாரிகளை மட்டும் விட்டுட்டு தண்டனை கொடுத்துட்டு இவனுங்க தான் அடிச்சானுங்க இவனுங்க. பட் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? இதுக்கு எங்க இந்த செயின் எங்க மூவ் ஆகுது? இதுக்கு மெயின் ரீசன் யாரு? அந்த மேல் ஆளுங்க எந்த இதுலயும் வரமாட்டாங்க. நீ இப்படி எந்த செயினை புடிச்சு வந்தாலும் கடைசியில டேடியை எடுத்து தெருவுல நிக்க வச்சு எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வைக்கணும். இதுதான் நடக்கணும் நியாயமா ஆனா பார்த்தா. உண்மையாலுமே ஒரு 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 சிஎம்க்கு இவ்வளவு பெரிய வந்து ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுன்றது அந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு புரியவே இல்லை. ஒரு சிஎம் கெட்ட பேர் வாங்கிக்கல, அவரே தான் வாங்கிக்கிட்டாரு. அவருக்கு அவ்வளவுதான்டா பேரு. கையில தான் அந்த மினிஸ்ட்ரியே இருக்கு. அவர் கையில தான் அந்த மினிஸ்ட்ரியே இருக்கு. அவரு கண்ட்ரோல் பண்ணாம விட்டு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறாங்க. அப்ப நீங்க திறனற்ற முறையில செயல்படுறீங்களா? உங்களுக்கு அதுக்கான கேப்பபிலிட்டி இல்லையா? அப்ப ரிசைன் பண்ணுங்க. திறன்னு ஒண்ணு இருந்தாதானே திறனற்ற முறைக்கு சொல்றேன். அது கேப்பபிலிட்டி இல்ல. இந்த இஷ்யூ நடந்த அப்புறமும் மறுபடியும் இப்ப நடக்குது. அப்படி அவருக்கு என்ன திறனு இல்ல. அப்ப இவ்வளவுதான் இவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கா இல்ல மரியாதை இருக்கா? போன தடவை தான் நடந்துச்சு, சேம் இதேதான் மறுபடியும். இது ரெண்டும் இல்ல ப்ரோ. ப்ரோ அது ரெண்டும் இல்ல. மரியாதை மக்களுக்கே இல்ல. பேசும்போது இல்ல மதனை இரும்பு கரம் கொண்டு அடக்கவே இப்ப அந்த இரும்பு கரத்தை தாண்டா தேடிக்கிட்டு இருக்கேன். உனக்கு நான் ஒண்ணு சொல்றேன், கேள்வி கேட்டா கூட பதில் தெரியாதவன் தேடி பிடிச்சாலும் பதில் சொல்லுவாங்க. எனக்கு தான் கேள்வி அந்த கேள்வியை எழுதி கொடுத்தாதான் திருக்குறள் கூட சொல்லுவாரேடா. அந்த கேள்வியை யாராவது எழுதி கொடுத்தா மட்டும் தான். அப்படி தெரியலன்னு வச்சுக்கோ, ஆல்ரெடி டோல்டட் தான். அவ்வளவுதான். அப்புறம் நீ இதுக்கு மேல எதுவுமே பேச முடியாது. அந்த மாதிரி மூஞ்சி வச்சது காரணம் என்ன? எல்லாம் அன்பிளான்டு. பிளான் பண்ணி வரல. நீங்க வந்து அன்பிளான் வந்து இப்படி கேட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? எனக்கு தான் ஒண்ணும் தெரியாது அப்படின்ற மாதிரி. எப்படி தெரியுமாடா இருக்கு நீங்க சொன்ன இரும்பு கரங்கள்? விவேக் கை இல்லாம நிப்பாருல, ரெண்டு காத்துல ஆடிக்கிட்டு இருக்கான், அந்த மாதிரி இருக்கு இரும்பு கரங்கள். இல்ல ஒரே ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்த அதிகார மீறல் எல்லாமே இந்த பணம் இல்லாதவன், இந்த அதிகாரத்தில் இல்லாதவன், பதவி பலம் இல்லாதவன், இவனுங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி தண்டனை எல்லாம் வருது. ஏன் பொள்ளாச்சி கேஸ்ல அத்தனை பேர் மாட்டானு இல்லையா? அவனுங்க யாராவது வெளிக்கு வந்தாங்கன்னா அவனுக்கு 5 வருஷம் 3 வருஷம் ஜெயில இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷா வெளியே போறானுங்க.
அப்படியே தாடி அந்த எல்லாம் ட்ரிம் இல்லாம பண்ணி பொள்ளாச்சியில முடியெல்லாம் கட் ஸ்கூல் பண்ணி டாட்டூ எல்லாம் ஆ, அடிச்சு எப்போ பார்க்க அப்படியே பயங்கரமா இருந்தாங்க. இல்ல இல்ல இந்த டேய் ஸ்கூல் படிக்கிற மாசம் 4 பசங்க நாள் சிக்கன் மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க போல. ஆளுங்க நல்லா உள்ள ஜம்முன்னு எல்லாம் பாடி பில்டர்ஸ் மாதிரி இல்ல இருக்காங்க. எனக்கு அதான் லாஜிக்கும் இல்ல இல்ல புரியல. இல்ல மதனே, இது எப்படி தெரியுமா? இந்த கட்சியோ ஐ மீன் அண்ணா கிட்ட இருந்து இந்த கட்சி எப்போ வந்து நம்ம மூத்த டேடிக்கு வந்துச்சோ அப்ப இருந்தே இப்படிதான். ட்ரெயினே வராத தண்டவாளத்துல தலை வச்சு படுக்கிறது, இதெல்லாம் அங்க இருந்து ம். ஆரம்பிச்சது. இல்ல இந்த ட்ரெயின் பொள்ளாச்சி மேட்டர்ல ட்ரெயின் எத்தனை கொஞ்சம் பேர்த்த சென்சிட்டிவ். உண்மையா பிடிச்சானுங்க? எவ்வளவு இல்ல அரசியல்வாதிங்க அந்த சைடுல இருந்தா இன்வால்வ் ஆனானுங்க? ஒருத்தனை பிடிச்சானுங்களா? அப்படியே கேஸ் இல்ல எடுத்து க்ளோஸ் பண்ணி இவனுங்க கையில வந்து ம். இல்லடா கவின், அந்த ட்ரெயினை பத்தி மட்டும் பேசாதடா, அது கொஞ்சம் சென்சிட்டிவ் டாபிக். அப்புறம் டிக்கெட் எடுத்தியான்னு கேட்பானுங்க. ட்ரெயின் ஆமா, நீ முதல்ல டிக்கெட் எடுத்தியா, இங்க அண்ணே எதுக்கு அவன் தலைய அந்த வச்சிருக்க ட்ரெயினை அப்படின்னு கேட்டாங்க. சொல்லலண்ணே, அவன் வந்து ஸ்லீப்பிங் ட்ரெயினை சொல்றானே. ப்ரோ டே நீங்க ட்ரெயின்ல ஏறுறதுக்கு தான் டிக்கெட் எடுக்கணும். ட்ரெயின் உங்க மேல திமுக காரன் ஏறுறதுக்கு டிக்கெட். ஏறதுக்கெல்லாம் திருட்டு ட்ரெயின் போதும். திருட்டு ட்ரெயின் ஏறி வந்தவனுங்க தானே. அவர் சுரேந்திர ப்ரோ சொன்னது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா அது பாரு. யார் யார்கிட்டலாம் வந்துட்டு அவன்கிட்ட வந்துட்டு ஏழையா இருக்கானோ அவன்கிட்ட வந்துட்டு பெரிய எந்த விதமான பேக்ரவுண்ட் ஏய் இல்ல. அவனுக்கு இப்ப பாடி அவன் லாங்குவேஜ் மேல சச்சின், மட்டும்தான் இல்ல அவனுக்கு பாடி இருக்கும். லாங்குவேஜ் அப்படிதான்டா இல்ல இருக்கு. நீ இப்ப போலீஸ் ஸ்டேஷன் அஜித் போனேன்னு குமார் வச்சுக்கேன். இப்ப அஜித் குமார் வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி, அப்பா இல்ல. என்ன என்ன பண்ணி என்ன தூக்கிட்டு ம். போயிட்டு என்ன பண்ணாலும் எவனும் கேட்க நாதி இல்ல. அந்த நினைப்புலதான் அந்த காக்கி சட்டையை போட்டு இல்ல அடிக்கிறது. ஏன் ஆனா அப்படி இல்ல, சமூக அஜித் நீதிங்கிற குமார் ஒண்ணே அஜித் சமூக குமார் நீதிங்கிற ஒண்ணே இத காப்பாத்துறதுக்கு தான் இருக்கிறது, எளிய மக்களுக்கு தான், ஆமா. புரியுதா? ஆனா அதுக்கான ரிவர்ஸ் ஒன்லி பணம் படைச்சவன், பதவி படைச்சவன், லிங்க் வச்சிருக்கவன், டாடி ஃபேமிலி இப்படி இருந்தா இல்ல எங்க இல்ல பொறுப்பு? ஹரிஷ்ண இல்ல, இதுல என்ன ஹைலைட்னா அவங்க குடும்பத்துல இருக்கவரே இதுல வந்து ஆர்டிகல் 15ன்ற ஒரு படத்தை ரீமேக் வேற பண்ணி நடிச்சிருக்காரு. ஆமா ஓகேவா? ஆமா யாருன்னு ஆமா. என்னன்னு தெரியாது எனக்கு. சமூக நீதின்னு எல்லாம் ஆர்டிகல் பேசி அந்த 15னா படத்துல எங்களுக்கு டைலாக் என்னன்னே விட்டு தெரியாதுங்க. அத்தனையும் நீங்க பொய்யா கோபால். ஆர்டிகல் திராவிடம்னா 15 என்ன படத்தை எனக்கு மட்டும் தெரியாது, நடிச்சு நான் படிச்சுட்டு முடிச்சிட்டீங்க. வந்து சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி தான். நீ வேணா கேளு, ஆர்டிகல் 15னா என்னன்னு இப்ப கூப்பிட்டு கேட்டா கூட தெரியாது. இல்ல ப்ரோ, அதுக்கு முட்டு கொடுக்குற கொத்தடிமையா இருக்காங்கல்ல. இந்த மாதிரி ஒரு ரொம்ப துயர சம்பவம் நடந்து போச்சு. இதுல கட்சி பாகுபாடின்றி நீ திமுகவை சப்போர்ட் பண்ணா கூட திஸ் இஸ் அட்டர் மேனேஜ்மெண்ட் டிசாஸ்டர். அப்படி இருக்கும்போது நான் அந்த இடத்துல எங்க கட்சியெல்லாம் விலக்கி வச்சுட்டு இது வந்துட்டு ரொம்ப மோசமான துயரமான சம்பவம் அப்படின்னு சொல்லாம அப்ப கூட முட்டு சச்சின் கொடுத்தாங்கன்னா அப்ப இங்க ஏர் இருக்க ஷோ ஸ்டாம்பீட்ல இல்ல இறந்தவங்க டைம்லயே இவனுங்க அதுக்கு முட்டு கொடுத்தவனுங்கடா. அவங்க ஏன் தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வரல? நான் அதுதான் சரி, நான் என்ன கேட்கிறேன். அப்ப கேக்குறேன், இங்க இருக்க பிளாக் இப் பேந்தரோ ஹக்கியோ தூக்கிட்டு போய் அடிச்சு கொண்டுட்டாங்கன்னா கூட நம்ம கேள்வி கேட்க போறோம். அப்பயும் அவன் கூட இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு இல்ல செத்தது பிளாக் பேந்தர் ஹக்கியா இருந்தா கூட நம்ம கட்சி வந்துட்டு திமுக நம்ம இருடா ஆட்சியில இருடா நடந்தாலும் சச்சின், சரி, அமைதியா இப்படி இருக்குமா? நான் என்ன கேட்கும் போது கேக்குறேன், ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன். நான் இப்போ சரி எங்க தளபதி வந்தா அந்த இடத்துல ஒரு பெரிய செக்யூரிட்டி இஷ்யூ ஆகும், எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படும், ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு என்ன, யாரு கண்டுக்க போறா, காசு என்ன பிரச்சனை? காசு காசு கொடு காசு கொடு காசு கொடு, கூட்டமே காசாவது இல்லாத கொடு. இடத்துல காசு எங்க காசு கொடு கூட்டமே இல்லாத இடத்துல சைடுல கம்பி நட்டு மக்கள் வர மாதிரி தடுத்து ஷோ காட்டுவானுங்க. மதனு பார்த்தா கூட்டம் நாய்க்கு இருக்க வணக்கம் மாதிரி தெரியணும் அப்படின்னு. நாய்க்கு வணக்கம் தலைவரே சொன்னதெல்லாம் தமிழ்நாட்டுல தான் நம்ம நடக்கும். நம்ம பசங்க காலேஜ் ஸ்டூடெண்ட கூட்டிட்டு போனாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா, கல்யாணம் கூட்டிட்டு டேய் வெக்கமே போய் அது இல்லாம ரொம்ப முக்கியமான உனக்கு உன்னை ஏதாவது அதை செருப்பால் பத்தி அடிச்சானுங்களா உங்களுக்கு இல்ல மதன் செருப்பு தூக்கி அதை பத்தி அடிச்சானுங்களா? நான் சொல்றேன் கேள்றா. ஏய் ஒரு நிமிஷம் சொல்றதை கேளு. ஆக்சுவலா வந்துட்டு அது ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன், சரியா? கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு நீ ஸ்டூடெண்ட்ஸை கிளாஸை கட் பண்ணி கூட்டிட்டு போனதே தப்பு. அது வந்து ஒரு காலேஜ்ல நடந்தா கூட நீ அந்த பையனை சஸ்பெண்ட் பண்ணுங்க. இவன் எப்படி முதல்வர் வரும்போது இன்னொரு தலைவரோட படத்தை காட்டலாம் சொல்லலாம். அது நடந்தது ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன். அதுல அவனுக்கு பிடிச்ச தலைவரோட போட்டோவை எடுத்து காட்டியிருக்கான். அப்ப கூட அவருக்கு அது தெரியல. அவ தளபதி போட்டோ காமிச்சோம்னா கூட்டம் கத்துனோன்னு என்னமோ ஏதோ பயந்து இவங்க எல்லாம் உள்ள ஓடி வந்து அந்த அரெஸ்ட் பண்ணி பையனை தூக்கிட்டு தூக்கிட்டு போறானுங்க. போய் மதியானம் வரைக்கும் ஸ்டேஷன்ல வச்சு, ஸ்டேஷன்ல இருந்து தூக்கிட்டு போய் வேற இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அவங்க அப்பா அம்மாவை வந்து ஸ்டேஷன் முன்னாடி அலக்கழிச்சு நைட்டு கடைசியா தான் அந்த வெளியே பையன் வந்திருக்கான். ஆமா இரு எதுவும் முக்கியமான விஷயம் போடல. ஆனா முடிச்சிருக்கேன். கேஸ் போடல. பட் ஆனா சச்சின் இதெல்லாம் போலீஸ் எவ்வளவு சைட்ல பெரிய இருந்து மென்டல் டார்ச்சர் இதை தெரியுமா மட்டும் அந்த பையனை கொடுத்துருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ண இல்ல சொல்லி இது முக்கியமானதே. காலேஜ்ல டேய் முக்கியமானதே இதுக்கு அப்புறம் தான்டா வருது. காலேஜ் பிரின்சிபலுக்கு ஃபோன் பண்ணி அந்த பையனை சஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அசிங்கப்படுத்தி பிரின்சிபல் விட்டாரு சொல்லிட்டாரு, பிரின்சிபல். நீ நீ சொல்லினா ஏன் காலேஜ் பிரெமிசஸ்குள்ள இது முதல்ல நடக்கல. நீ வந்துட்டு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு போனா ஒன்னே வேணா நான் வந்துட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டானுங்க சொல்லி என்னன்னு அந்த ஆளு வச்சுக்கேன், ஓட்டு போட்டவன் வைடா திமுக வந்து இல்ல 100% ஓட்டு வாங்கி ஜெயிக்குதுன்னு ஏண்டா நினைச்சுக்கிட்டானுங்க ஏண்டா போல. இல்ல 12வது முடிச்ச ஸ்கூல் பசங்களை வந்து உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுக்குறேன்னு கூட்டின்னு போய் கட்சியில சேர்க்க பார்த்தோட இதாடி வடிங்க. ஏய் இல்ல சச்சின், அது என்ன சச்சின் ஆச்சு? அந்த காலேஜ் டீன் மேல ஏதாவது கேஸ் இல்ல போட்டாங்களா டீன் என்ன? மேலாம் கேஸ் போடலடா. இவங்க வந்து ப்ரொபோசல் எனக்கு வச்சிருக்காங்க அவன் சஸ்பெண்ட் பண்ண சஸ்பெண்ட் சொல்லி. பண்ண சொல்லிட்டான்டா. அவரு வந்து சரி சிம்பிளா கேட்டிருக்காரு, முதல்ல எங்க காலேஜ் பர்மிஷன், எங்க காலேஜ் இந்தியாவின் ஃபங்க்ஷன்ல தப்பு. இதான் எங்க கேம்பஸ்குள்ள நடந்ததா, வெளியில நடக்கிறதுக்கு நாங்க எதுக்கு எடுக்கணும் ஆக்ஷன் எடுக்கணும்?
நியூ அது காலேஜ் நியூ தானே காலேஜ் வேற. நீங்க நியூ நியூ காலேஜ் மேல காலேஜ் கையை வைக்க முடியாது, ஏன்னா அங்க மைனாரிட்டி ஓட்ஸ் உனக்கு ஜாஸ்தி அந்த சைட்ல. ஓகே ஓகே. அதனால டேய் கம்முன்னு அது அடங்கி இருடா, வச்சுதான் ஆமா ஆகும். அது அதுல கேள்விப்பட்டிருக்கேன். இரு அது அதுல இவனுங்களுக்கு இதுல என்ன ஹைலைட்னு வச்சுக்க, இவனுங்களுக்கு என்ன நினைச்சுக்கிட்டானுங்கன்னா சொல்றவங்கலாம் கேட்டுரும், ஏதோ 100% ஓட்டு வாங்கி ஜெயிச்ச மாதிரி. நாய்ங்களே 100 கட்சியோட கூட்டணி வச்சு ஜெயிச்சிட்டு இருக்குது. இவனுங்க மதன் இவனுங்க மதன் இவனுங்க மதன் போறவர்கள்லாம் மதன் சொன்னா கேட்கிற மதன் மாதிரி. மதன் 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 எதுவானாலும் அது வரட்டும். மதன் வந்துட்டு ஹை ஆயிட்டாதான் மதன் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வந்து பரப்ப கொஞ்சம் வந்து ஜாலியா வார்த்தைகள் ஏங்க மட்டும் நீ வேற. நீ என்ன வேணா பேசு. நீ 1000 தான் ஆனா தமிழ் நாயை மாப்பிளோட அசிங்கப்படுத்தாத. டேய் கஷ்டங்கண்ணா. நான் இன்னும் எங்க ஊர் திமுக ஐடிவிங்ல தான் இருக்கேன். நீ சரியா? நீ நீ திமுக நீ ஐடிவிங் நீ குரூப்ல. டேய் 1000 மதன் தான் அப்பனா புரியுதா? இவனை ரிமூவ் பண்ணி நீ விடுங்கடா. இருடா, டேய் ரிமூவ் பண்ணி விடுங்கடா அது இவனை. எந்த அது டேய் இதுல ஒரே டேய் நீ நிமிஷம் இருடா. சும்மாவே அதுல எல்லாம் மதனே 40 டேய் வயசு பீஸுங்க. மதனே அதுல எல்லாம் சும்மாவே ஆனா நம்ம கண்டென்ட் டிஎம்கேன்னு கிடைக்கும்டா நீ அப்பப்ப. வேற ஐடிவிங்ல மதன்டா இருந்தேன்ற. டேய் எல்லாரும் பேசாம பேசுறீங்கன்னா கண்டென்ட் ஒண்ணுமே கிடைக்கும். கேட்காதியா, ஒரு ஆளா பேசுங்க. டேய் இருங்கடா. அவன் என்ன சொல்றான், அதுல அவன் வந்து ஆல்ரெடி நல்லா அங்க 40 குரூப்ல வயசு ஷேர் பீஸுங்க. பண்றத கேட்டா பார்த்து டெய்லி திமுக சிரிச்சு இளைஞரின்னு வச்சிருப்பானுங்க. ஏதாவது அப்பப்போ வாயில ஏதாவது அசிங்கமா வரும், உள்ள போட்டுடலாமாங்க. யாரு ஒழுங்கா பேசுறதுன்னு இருக்க கேக்குறேன். என்ன எனக்கு பண்றது? ஒரே ஒரு டவுட் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாணவ மாணவிகள் பசங்க எல்லாருமே எனக்கு வந்து என்னோட பசங்க மாதிரி தான். ஒரு அப்பாவா நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன், அப்படி அடைகிறேன், இப்படி அடைகிறேன். இப்போ அந்த பையன் செத்து கவின் போயிட்டானே. எப்பவுமே சென்சிட்டிவ் நியூஸ் டாபிக்ஸ் பேப்பர் தான் எடுப்பான். எழுதுறவன்ட்ட கேளுங்க. கவின் எப்பவுமே சென்சிட்டிவ் டாபிக் தான் பேசுவான். இப்படி எல்லாம் சொல்லாதடா, நம்மளுக்கு தெரியாது விடு. ஏப்பா, அவங்களோட பிள்ளைங்க வந்துட்டு தளபதி விஜய் ஆதரிக்கிறதே அவருக்கு பிடிக்க மோனிஷ் மாட்டேங்குது. மதனே நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அது எப்படி நீங்க பெத்த பையனை வந்து கேக்குது காப்பாத்தணும்னா புகழ் இல்ல சொல்லுங்க. நீங்க பெத்த குமரன் பையனை குமரன் காப்பாத்தணும்னா ப்ரோ, டெல்லி போவீங்க. வேற இல்ல ஒருத்தவங்களுக்கு இல்ல வந்து குமரன் இல்ல ப்ரோ, இல்ல குமாரா, கைஸ் நான் உதயநிதிக்கு தான் வந்துட்டு சச்சின் ஒரே டிஎம்கேல நிமிஷம் சச்சின், பொறுப்பு. நான் தான் மியூட் போட்டேன். நிறைய பேர் பேசுறாங்க, ஒருத்தரா பேசுறேன்னா நிறைய பேர் இது பண்ண. இதை மட்டும் சொல்லிக்கிறேன், உதயநிதிக்கு டிஎம்கேல பொறுப்பு கொடுக்கலன்னா டிவிக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்துருப்பாங்க. அது இல்ல வந்து தெரியுமா பையன் உங்களுக்கு? மூத்த அணில்னு தெரிஞ்சிருந்தா அவர் கட்சி விட்டு தூக்கிடுவார் போல. எனக்கு முன்னாள் அதுதான்டா ஒரு அணில்னு டவுட்டா தெரிஞ்சா. இருக்கு. அவன் சீக்கிரட்டா நம்மளுக்கு வேலை பண்ணிட்டு இருக்காருடா. எனக்கு டவுட் ரொம்ப நாளா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. முன்னாள் அணி இல்ல ரொம்ப அதை வெளியில வருத்தங்கள். சொல்லாதே, கம்முன்னு ஓ மியூட்ல இருக்கு. ஓகே ஓகே. இல்ல ஹரிஷ் ப்ரோ, ரொம்ப வருத்தங்கள் இருக்காங்க ஹரிஷ் ப்ரோ. நீங்க எம்டர்மன் படம் பார்த்திருக்கீங்களா? நாசரும் ஆமா பரத்தும் ஆமா ஆமா வச்சிருப்பாங்க ஆமா. இல்ல, நைட் ஆனா வந்துட்டு அப்பா வீட்டுக்கு போயிட்டு என்னப்பா இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறதா வந்துட்டு உளவுத்துறை எனக்கு வந்து நாசர் கேரக்டர் மாதிரி தெரியல, கவுண்டம் இவன் வடிவேல் கேரக்டர் மாதிரி தான் தெரியுது. இப்ப நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குற போது நீ லிங்க் பண்ணி பாரு. அப்பா ஹரிசனா அப்பா அப்பா எனக்கு அப்பா. அப்படி கிடையாது. டேய் கம்முன்றா 2 டேய். பேரும் பேசிக்கிறதே இல்லாத மாதிரி ஒரு இதுதான் தகவல் வருது. ஏங்க அவரு சரி, துணை நம்மளுக்கு எதுக்கு முதலமைச்சர் குடும்ப மாதிரியே பிரச்சனை? இல்ல புகழ் எனக்கு துணை ஆனா இந்த முதலமைச்சர் இந்த 11 கோட்டு மணி கோட்டு படம் சரி, குடும்ப பாத்திருக்கீங்களா? பிரச்சனை இருக்கு. கோட்டு படத்துல தளபதி நீ என்னடா இந்த மாதிரி அப்பா கேட்டதுக்கே உன்னை தூக்கணும் இங்க இருந்து. ஆமா. என்னடா கேள்வி? இல்ல அவன் இல்ல அவன் ஹரிஷ் ப்ரோ, அவன் நீங்க வந்துட்டு மதியானம் 3 மணிக்கு ஒரு கவர்மெண்ட் சார்பா ஒரு மீட்டிங்னா நீங்க வந்துட்டு அவருக்கு வந்துட்டு 6 மணின்னு சொன்னீங்கன்னா, அதாவது வந்துட்டு நீங்க 11 மணின்னு அவருக்கு தெரியப்படுத்தினாதான் அவர் இல்ல 3 இல்ல மணிக்கு சச்சின் வந்து ஒரே சேவ் நிமிஷம்டா. ஆகுது எனக்கு அப்படிங்கிற இன்னைக்கு மாதிரி ஒண்ணு ரொம்ப நடந்தது. 11 மணிக்கு தூங்கிட்டு தானே இருப்பாரு, துயரமான செய்தியா. எப்படி ஆமா, அவர் தெரியப்படுத்த வந்துட்டு முடியும்? இது வரைக்கும் ஒரு இவனுங்க நாள் கூட இன்டெலிஜென்ஸ் எந்த சண்டே ஏய் லட்சணத்துல 6 இருக்கு? மணிக்கு இருந்து மீட்டிங்னா கின்னஸ் 3 மணிக்கு சொல்லணும்டா, 11 மணிக்கு கிடையாது. அது நீ தப்பா சொல்ற இல்லடா கணக்கு. ரேவந்த் இதுல அவரோட என்ன மீட்டிங்கே 6 தான் நடக்குது. ஈவினிங் தான் அதுவும் இதுல அவர் என்ன வீட்டுக்குள்ளேயே தான் ஹைலைட்னா நடக்குது. இதுல என்ன ஹைலைட்னா இவனுங்களாம் என்ன போட்டுட்டு இருந்தான்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம அண்ணனை வந்து வீட்டுல உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு, அதான் குடிச்சிட்டு இவனுங்களுக்கு இருக்காரு, இன்டெலிஜென்ஸ் இஷ்டத்துக்கு தெரிஞ்சிருந்தா அவதூறு இந்நேரம் நீ பரப்பிட்டு காலையிலே இருந்தானுங்க. டிராஃப்ட் போட்டு இல்ல வச்சிருப்பானுங்க ஏதாச்சும். அந்த இல்லடா லட்சணத்துல இவனுக்கு மதனு, இன்டெலிஜென்ஸ் ஆனா இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இல்ல ஆனா அவங்க தலைவரை பார்த்தனா என்னென்ன நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவனுங்க வந்து உட்காந்துக்கிட்டு இவர் வந்து வீட்டுல தூங்கிட்டு இருப்பாரு, இல்ல குடிச்சிட்டு என்ன இருப்பாருன்றானுங்க. போட்டானுங்க அண்ணனுக்கு ஏன்டா குடிச்சிட்டு இன்னைக்கு இருக்காரா? இன்னைக்கு இன்னைக்கு குடிச்சிட்டு வீட்டுல இன்னைக்கு தூங்கிட்டு இல்ல இருக்காரு. உதய் நான் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தா ஞாபகம் இருக்கா? கண்ணெல்லாம் வீங்கி போய் தூங்காம வந்துருப்பாருடா துணை முதலமைச்சர், நாட்டுக்காக வேலை அதான் மதனு அவர் தூங்காத Saturday அளவுக்கு என்ன night அப்படி ஒரு நைட் வேலை? எல்லாம் ரேவ் பார்ட்டி தூங்காம ஏய் இல்ல அவரு அவரு தமிழ்நாடு அவரு மக்களுக்காக வேலை இல்ல அவரு செய்யறாரா? டேய் நீங்க அவரு கேளுடா, அவரு வந்து அப்பாவும் அவரு டெப்யூட்டி சிஎம்டா. இல்லடா 24 hours வேலை இருக்கு அவருக்கு, பாப்பாருல. இல்ல கேளு, அப்பா மேக்ஸ்ல வீக்னா பையனும் மேக்ஸ்ல வீக்யா. அது உதய் வந்து இங்கிலீஷ்ல 790னா தமிழ்ல 7090 அப்படின்னு வந்து அவங்க ரொம்ப ரொம்ப வந்துட்டு 87 + 9 ஃபன்னியான எவ்வளவு சொல்லுங்க அது. சொல்லுங்க. ஒரு சப்ஜெக்ட்ல வீக்கா இருந்தா பரவாயில்ல, ஏன் தப்பா எல்லா சொல்றீங்க? அது சப்ஜெக்ட்லயும் வீக்கா பரம்பரை இருந்தா என்ன பண்ணும்? பழக்கம். அது பரம்பரை பழக்கம், இல்ல அப்படிதான் இல்ல வரும். ஒரு ஏய் கூட்டத்துக்கு இல்ல போயிட்டு பரம்பரை தாத்தா எல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருந்தாரு, பேரன் தான் இல்ல வீக்கா இருக்காரு. ரேவந்த் ஒரு கூட்டத்துக்கு எப்படி போயிட்டு சேக்கடா சகோதரி திருமலை சேக்கடான்னு வாழ்க்கை. சகோதரி திருமலை பேசுங்க அப்படின்னுவாரு. சகோதரி திருமலைக்கு கணவரை காணும் அப்படின்றவாரு. அவரு அது கூட பரவாயில்லடா. ஒரு வீட்டுல உட்காந்து சேர்ல நல்லா தான்டா பேசிட்டு இருப்பாரு. இது யாரு உங்க ஒய்ஃபா? ஓ உங்களுக்கு டேய், ஒய்ஃபா? இல்ல இல்லடா இல்ல உங்க ஏன் ஸ்கூலுக்கு சிஸ்டரான்னு போய் இது யாரு என்னன்னு உங்க கேட்பாரு. இல்ல இல்ல இது யாரு கேட்பாரு. உங்க இல்ல இல்ல சிஸ்டரான்னு கேட்பாரு. இதோட
இவங்க யாரு? உங்க சிஸ்டரா இல்ல வைஃப்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் புரியல. ஏதோ கல்யாணம் சரி கேட்கணும்னு ஆனதுக்கு இருந்துச்சு. எனக்கு சரி தலைவரே, நம்ம சார்லி இருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பிக்க வந்திருப்பாங்க. விட்டீங்களே, பதனி சக்கரை போட்டிருக்கீங்களான்னு கேட்டாரு. ஐயோ அதெல்லாம் அதான் கோடு இல்ல அவருக்கு போய் இந்த மாதிரி இருட்டுக்கடை பதனி இனிக்குது பாவம் சக்கரை போட்டு. இருட்டுக்கடை அல்வா கடையில அல்வா வாங்கி சாப்பிட்டாரு. கடைசியில அவன் குடும்பமே நடுத்தருக்கு வந்துருச்சு. அடுத்து ஒரு வாரத்துல ஆமா கடையே பாவமா மூடிட்டாங்க. இருக்காரு. ஹரிஸ் ப்ரோ மதனே ஒரே ஒரு இந்த இடத்துல வேண்டுகோள். அப்படியாடா ஏதோ இவரு சொல்லுவாங்கல்ல ம். அந்த வேலையை அப்படியா அவரோட பார்த்துட்டு அப்படியாடா காமெடிஸ்லாம் ஒரு டைவர்ஸ் ஆயிடுச்சுடா. டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. டேய் அது திவால் ஆகி போச்சு. அது இல்ல ஒரு இல்ல மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. டைவர்ஸ் அது அப்புறம் இன்னொன்னு ம். அந்த சங்கிலி பருப்பு தாலி 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 அறுப்பு அறுப்பு சங்கிலி 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 பருப்பு. பருப்பு பருப்பு. டைலாக மாத்திர இல்ல இல்ல அப்பாவோட ஒரு காமெடி டைலாக எல்லாம் மட்டும் ஒரு சொன்னேன். காம்பைலேஷனா போட்டு நம்ம கட்சி ஆபீஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஜெயக்கடா கொடுக்கணும். மகனுக்கு இல்ல 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 கருணாநிதி என்று டுவெண்ட்டி பெயர் டுவெண்ட்டி எலெக்ஷன் சூட்டுகிறேன். அப்ப அப்பாவோட கணக்கு கணக்கு காரணம் கணக்கு ஏய் இது ஏதோ ஒரு கணக்கு பொன் போட்டது குழந்தைக்கு ஏதோ ஒரு ஸ்கூல்ல இது ஜெயகடா ஜெயகடா ஜெயக்கடா ஷேக் ஜெயக்கடா அலாவுதீன் மகனுக்கு ஜெயக்கடான்னு பேர் கருணாநிதி போச்சு. என்று பெயர் சூட்டுகிறேன். டேய் ஜெயக்கடாங்கிறது பையன் பேரா பொண்ணு பேராடா? இப்படி பேர் வச்ச எங்கடா போறது? இல்ல ஷேக் அண்ணா இல்ல அலாவுதீன் இல்ல இது இல்ல சபாநாயகர் அண்ணா ஒரு அது பேர் ஷேக் அந்த அதே அம்மா டவுட்டா அலாவுதீன். இருக்குது. ஷேக் முஸ்லீம்னு அலாவுதீன் இப்படி சொல்லும். ஒரு தெரிஞ்சுட்டு பேர் ஏதாவது ஜெயக்கடான்னு வருது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? டேய் அதுவும் முஸ்லீம்டா. அந்த அம்மா ஷேக் ஷேக் அலாவுதீன் அலாவுதீன் அப்படிங்கும். சொல்லும். ஜெயக்கடாவா? ஜெயக்கடா மகளுக்கு டேய் கருணாநிதி என்று அதுவாடா பெயர் சூட்டுகிறேன். ஒண்ணு அந்த அம்மாவுக்கு மூஞ்சே குறை மாறி தீர்ப்புன்னு போயிரும்டா. ஒண்ணு. ஆமா சரி குறை தீர்ப்புன்னு ஒரு மேடை போட்டிருப்பாப்லடா. ம். ஐயா என் ஏ கணவனை அதுதான்டா காணோம், சொல்ல இவர் வந்தேன் கணவனை சச்சின். அவர் காணோமான்னு சகோதரி திருமலை கணவரை சத்தம் காணோம். கணவரை போட்டு காணோன்னுவான். அதுக்கப்புறம் அவன் எழுந்திருச்சு இல்ல 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 என் கனவை மாட காணோம். இல்ல கவின் அந்த 28 படத்துல ஒரு அமைச்சர் வருவான்ல, அந்த கேரக்டர் தானே இவர் டேய் பண்ற காமெடிலாம். ஃபீல்டிங்கா பரிதாபங்கள்ல பவுலிங்கா இந்த மாதிரி. பரிதாபங்கள்ல கோபி வந்து உட்கார்ந்துருப்பான்டா. சரியா? அதாவது குறைதீர்ப்பு முகாம் மாதிரி அது உட்கார்ந்துருப்பான். கோபி வந்து உட்கார்ந்துருப்பான். பக்கத்துல வந்து நம்ம கண்ணாடி போட்டு ஒரு தம்பி நிப்பாப்புல. அவர் வந்து சொல்லுவாரு, உங்களோட வலது பக்கம் அப்படின்னு சொன்னதும் இவன் வந்து இடது பக்கம் இருக்கிற அம்மா வந்து எழுப்பிடுவான். சுதாகர் எந்திரிச்சுவான். என்னங்க காசு தர மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க அப்படிமா சுதாகர். அதோட பின்ன வலதுன்னு சொல்ல மாட்டியா, தமிழ்ல சொல்ல மாட்டியா அப்படிமா. அதோட அப்ப இந்த பொங்கல் கணக்கு எல்லாம் போடுவாரு பாரு. 2500 எவ்வளவு சொல்லுவானே, எவ்வளவு எவ்வளவு அந்த 2500 கணக்கு ஒண்ணு சொல்லுவாரு. 2500 கொடுத்திருக்கீங்க பிளஸ் 5000 எவ்வளவு இருக்கு? 1500 1500 சேர்த்து 5000 கொடுங்க. 5000 ரவுண்டா கொடுத்துருக்கேன். அதெல்லாம் வேற மாதிரி. ஒரு கூட்டத்துல அந்த கூட்டத்துல இருக்கவங்க என்ன நினைச்சிருப்பான்? லேடிஸா ஐயோ உட்காந்து சாமி கிரிக்கெட்ட ஏய் சிக்கிட்டு கேள்றா மதன், இது ஒரு கூட்டத்துல லேடிஸா இருப்பாங்க. உங்களுக்கு தண்ணி எங்க இருந்து மாறுது? ஐயா பூமியில இருந்து வருதுங்கயா. அவரு செதறி அதுக்கடுத்து பதிலே பேச முடியாம சரி மைக்க வேற உங்கள்கிட்ட கொடுங்க. ஆரம்பமே ஜாமா. காலையில ரெடி ஆடுறா சுகேரு. நமக்கு போலீஸ் வீட்டை சுகேல கதவை சுகேல தட்டுவாங்க தட்டுவாங்க சுகேல சுகேரு. உன் மேலதான் கேஸ் சக்தியோட வரும். உட்கார்ந்து ரெடியா இருப்பாங்க இருந்துக்கோ சுகேல். சுகேல். சென்னையில வேற இருக்க சுகேல வேற அவன் மேலாம் தெரிஞ்சிருப்பாங்க. கேஸ் வராதா? என்னது மைனாரிட்டிஸ் ஓட்டே ஏமாலையா? வராதுன்னு சொல்லி சமாளிச்சிருவான். சச்சின் ஊர்காரன் எஸ்கேப் போயிடுவான். சுகேலுக்கு அண்ணன் இருக்கான். என்னடா அவங்க அண்ணன் அவனே இருக்காரு. திமுக காரன் தான். நீ என்ன இப்போ அவன்கிட்ட ஃப்ரீடம் ஆஃப் மினிஸ்டரோட எல்லாம் போட்டோ எடுக்கிறவன் சுகேலு என்ன சுகேலு? டேய் கான்ஸ்டிடியூஷன் படி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஆமா, இருக்குடா. நீ நாம என்ன வந்து அபியூஸ் எதுவும் பண்றோமா? அவதூறு பேசல, எதுவும் அசிங்கமா அசிங்கமா பேசல. ஆமா பேசுறோமா? உண்மையை ஏங்க பேசுறோம். உண்மையா தானே பேசுறோம். இப்ப அதெல்லாம் டேய் நாளைக்கு ஒரு அதுக்கு வேளை மேலனா கேஸ் போட்டான்னு வச்சுக்கேன், நீங்க பேசி எடுத்துட்டு வா வீடியோ இருக்கு. நீ பேசுனது 2500 பிளஸ் 1500 நீங்க 5000 சொன்னது. பேசிக்கிட்டு இருக்க மதனு, நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறதே லாயர்ட்ட தான்டா. யாரு அவனா? பிரசன்னாவே லாயர் தான்டா. ஆமா புயல் காத்துல பொறிகல்ல அவன் தின்ட்டு இருப்பான். பேசுவான். அவனை நம்பி லாயர்னு வாய் விட்டேன்னு டேய் வச்சுக்கேன். உனக்கு தெரியும் மதனு, நம்ம என்னதான் சொன்னாலும் லாயருக்கு ஒரு பவர் இருக்குடா. இருக்குடா. இவனை நம்பி போலீஸ்காரங்க வாய் பயப்படுறது விட்டேன்னா லாயர். லத்தி வாயில விட்டு பின்னாடி விட உருவிடுவானுங்க. அதெல்லாம் வந்து நிப்பான்டா தம்பி. யாரு இவனா? 2 அடி சேர்த்து அடிக்கணும் வேணா அண்ணா நீங்க சொல்லிட்டு பேசிட்டே இருங்கண்ணே, நான் வந்துடுறேனே அப்படின்றான். அப்பா பாரு உனக்கு இப்பவே வேற பேச கடையில மாட்டேன், வாங்கி தரேன் இப்பவே பேச அப்படின்னு போயிடுவான். மாட்டான் பாரு. இப்பவே ஸ்பீக்கர் மியூட் பண்ணிட்டான். ஏன்னா நான் அண்ணன் முடிக்கலைங்க. இங்க பாரு, இன்னும் முடிக்கலையா? சரி நீ முடிக்கலையா கேள்வி. ஏய் பிரசன்னா சும்மா இருக்க வேணாம். இப்ப டிகிரி முடிச்சிட்டு என்ன பண்ண தெரியாம டேய் டக்குனு லா அவன் காலேஜ்ல கரஸ்ல போட்டு நேத்து லாயர் நைட்டு தான்டா சொன்னான், நான் ஸ்பெயின் பேஸ்டு கம்பெனில லாயர் ஆக போறேன் அப்படின்னு. ஃபுட்பால் பாக்குறதுக்காக என்ன இங்க எல்லாம் வந்து அவன் இது செல்லாது. இல்ல தளபதி சட்ட ஸ்பெயின் ஆலோசகர் ஜெர்மனி பக்கம் போங்க. ஆமா, நீ ஏதாவது ஸ்பெயின் ஜெர்மனி லண்டன்ல வந்து இவன் லா படிக்க போறான். 1.5 வருஷம் இருக்குன்னா 1.5 வருஷம் முடிக்கணும். பேப்பர் வேற இருக்கு கிளியர் நீ எங்க விடிய விடிய ஃபுட்பால் பாத்துட்டு இருந்தா நீ எங்க லாயர் ஆக போற? வேணா கடைசி வரைக்கும் தூக்கிட்டு போய் வைப்பாங்க. இந்த
திருப்பாச்சி படத்துல வர மதண்ணா உன் கதை எனக்கு தெரியும் சரியா? கொரோனால நீ எப்படி பாஸ் ஆனேன்னு. இதெல்லாம் வந்து சரி விடு, கொரோனால பாஸ் நான் ஆயிட்டு கொரோனால பிஜி நீலாம் படிச்சேன். வந்து பிஇல 2019 முடிச்சிட்டேன் தம்பி. மதன் மானத்தை வந்துட்டு வாங்காதடா டேய். எக்ஸாம் பேப்பர் எழுதி மதன் நீ அந்த எக்ஸாம் பேப்பர் எழுதி போஸ்டல் பாக்ஸ்ல அந்த அந்த பேட்ச் ஆமா இல்ல இல்ல ஆன்லைன் டேய் எக்ஸாம் அது பைத்தியக்காரா, அவன் எப்படின்னு எனக்கு கனடால பிஜி தெரியும் படிச்சதை தலைவரே. சொல்லிருக்கான்டா. நான் இன்ஜினியரிங் 2019ல முடிச்சேன். டேய் டேய் அப்பெல்லாம் டேய் எங்கடா யாராவது கொரோனா வந்துச்சு? டேய் ஒரு நிமிஷம்டா மதன், யாராவது ஹோஸ்ட் எழுப்புங்கடா, அவன் தூங்கிட்டான்னு நினைக்கிறேன்டா. ஏய் அப்ப பேசுங்கடா, அவன் கண்டதை இப்பதான்டா பேசி அடிவா எந்திரிச்சு விட்டு பேசினான். போயிடலாம்டா. காலையில வந்துட்டு ஜட்டியோட உட்கார வச்சிருப்பாங்க, போய் கூட்டிட்டு வர வரணும். டக்ளஸ்னே டேய் இல்லடா அப்படி இப்படி இல்ல இல்ல நடந்துச்சுன்னா கலகலப்பு டேய் படத்துல சச்சினு வர மாதிரிதான், கலகலப்பு படத்துல வர மாதிரி நீ தான். கொரோனா பேசி தானே? ஆமா அது என்ன கொரோனா பேட்ச். ஆனா இவனே நான் அந்த ஆனா மாதிரி இவனே மதனே அந்த கொரோனா அந்த பேச வருஷம் மதனே. டேய் நான் அந்த அந்த 2019ல வருஷம் எடப்பாடி நான் இல்லைன்னு பிஏ வச்சுக்க 2019ல எல்லாமே முடிச்சேன்டா. ஏன்டா இந்த அந்த மாதிரிலாம் கிடையாதுடா. டேய் எடப்பாடி இங்க பாரு, நான் 7 சம் பேப்பர்ல எழுதினேன் எல்லார மாதிரியும். 8வது சம் வந்துட்டு ஆன்லைன்ல வச்சாங்க. அதுல பேப்பரே கிடையாது எனக்கு. அதை ஆன்லைன்ல ஆமாண்டா வச்சா 8வது என்ன செம் தான் வச்சிருந்தாங்க? ப்ராஜெக்ட் அது ஆச்சு. அதுல உனக்கு எங்கடா பேப்பர் ஆறாவது செம் இருக்கு? வேற உனக்கு அப்படி ப்ராஜெக்டா கிடையாது இல்ல. இருக்கும். அது ஆன்லைன்ல வச்சா என்ன ஆஃப்லைன்ல வச்சா என்ன? இவனுங்களுக்கு இந்த கிறுக்கனுங்களுக்கு இல்ல எல்லாம் அது புரியாது. உனக்கு, எனக்கு அப்படி கிடையாது. எனக்கெல்லாம் வந்து டபுள் டிஜிட்ல இருந்துச்சு. அப்படி நீ சொல்லு நான்லாம் வச்சிருப்ப அப்படி 32 சொல்லு. அரியரு. டேய் மொத்த போய் பேப்பரே அவ்வளவுதான்டா. 48 தான் பேப்பர். 48 தானா? இல்ல சொல்றேன். அட்டானமஸ்ல நான்லாம் படிச்சுட்டு என் கூட டேய் படிச்சவனா 26 வச்சிருந்தான்டா. நான் டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருந்தேன்டா ஒரு காலத்துல. டெஸ்டா? எடப்பாடிலாம் இல்லைன்னு வச்சுக்க, என்னமோ நான் எழுதிக்கிட்டு தான் இருந்திருப்பேன். ரைட்டு. எனக்கு தெரிஞ்ச எத்தனை டேய் பேரு எடப்பாடி 8 டேய் வருஷமா டேய் 8 எக்ஸ்பேரி, நீ சச்சினே எங்க கேட்டறா வாக்குமூலம் 8 கொடுத்துட்டு வருஷமா இருக்கடா எழுதி எக்ஸ்பேரி. பாஸ் பண்ண முடியாதவங்க பாஸ் பண்ணுவானுங்களா இதுல எப்படி? இல்ல, ஐயா இதுல என்னடா இருக்கு? ஆனா நீ வந்து காப்பி அடிச்சு பாஸ் ஆகுதுண்ணா, அது வரைக்கும் சந்தோஷம். என்னண்ணா? எக்ஸ்பைரி ஏண்டா நாளா அதுதான்டா ஒரு வருஷம் இன்டெரக்டா தான்டா. சொல்றா. நான் 2 எக்ஸ்பைரி வருஷம் நாளா ஜாலியா இருந்தேன்பா. ஜாலியா டேய் டேய் சுத்திட்டு அப்ப எவனும் படிச்சு பாஸ் ஆகலையாடா டேய்? கல்ச்சுரல்ஸ் ஃபுல்லா போயிட்டு வந்தேன். ஏய் நான் பிஇலாம் லாஸ்ட் படிச்சு தான்டா உடனே பாஸ் இது பண்ணேன். பிஜி படிக்கிறப்பதான் என்ன இருடா சேர்க்காத இருடா என்ன என்ன நான் சேர்க்காத. சொல்லிடுறாரு. கனடால என்ன இஷ்யூனா அவன் 1 மார்க் கொஸ்டினா கேட்பான். கதை எழுதி தொலைய முடியாது கருமம். 100 கொஸ்டின் ஆமா, வச்சுங்க 100 1 மார்க்கா தான் அதனால இருக்கும். காப்பி அடிச்சு எழுதுனேன். அதனால அவ்வளவுதான். நீட்டா கூகுள்ல வேற ஒண்ணும் ஸ்கேன் கிடையாது. பண்ணி எழுதிட்டேன். ஏன்டா எவன்டா மண்டை பிச்சுட்டு இருக்குது? 100க்கு 50 நம்ம மார்க் வர எடுத்து தொலைணும். நம்ம ஊர் மாதிரி 35 40 மார்க் எடுத்தாலும் நான் தொலைக்க ஆன்லைன் முடியாது. எக்ஸாம் ஃபுல்லா இவனெல்லாம் ஃபெயில் கூகுள்ல இருந்து பண்ணுங்க ஆனா. எழுதியிருக்காப்ல. இதுல என்னடா இருக்கு? இதெல்லாம் அரசே ஒப்புதல் வழங்கி தானடா நம்ம வந்து இந்த அஹ், மாதிரி எழுதிக்கலாம் அப்படின்னு அதை கொடுத்துச்சு. நம்பிதான் கேமரா வச்சானுங்க. இரு 3rd செமஸ்டர்ல கனடால கேமரா வச்சானுங்க. டேய் அப்ப டேய் அதை அப்படியே எல்லாரும் டிவில டிகிரி கனெக்ட் வாபஸ் பண்ணி வாங்க போறாங்கடா நீங்க பேசுறத பார்த்து. ஏ டேய் அவன் இதுக்கு மேல வாபஸ் வாங்கினா என்ன வாங்கலன்னு நானே ஊருக்கு வந்துட்டு வேற வேலையை பார்த்துட்டு இருக்கேன். டேய் எக்ஸ்பைரி நீலாம் எத்தனை டாம் வருஷம்டா டாம் எழுதுன டாம் டாம் ஆன்லைன்ல? டாம் 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 டாம். ம் நீலாம் எத்தனை நல்ல செம்? அவன் இன்ட்ரெஸ்டிங் அவன் டாபிக் எங்கடா போலயே. ஒரு வருஷம் ஒரே தான்டா வருஷம் எழுதியிருப்பான். தான். அவன் எதுக்குடா எழுத போறான்? ஓகே நானா 2 வருஷம்டா. 3 செம்மோ 4 செம்மோ ஆன்லைன்லயே ஓட்டிட்டேன். ஹரி நீ என்னடா எல்லாம் இது? ஆன்லைன்ல எழுதியுமே பாஸ் ஆகாத கேஸ் போல. ஹரி எந்த தம்பி காலேஜ்? நான் ஆன்லைன்லயே நான் செலக்ட் ஆயிட்டேன் கம்பெனிலேயே எனக்கு கேம்பஸ்ல. இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு ஏய் லேட்டா அவன் பிஇ சொல்றது சேர்ந்துருந்தானே அது இல்ல வச்சுக்கேன். எக்ஸ்பேரி. ஆன்லைன்ல டேய் இவன் நம்மளுக்கு ஒரு பேட்ச் ஒரு பின்னாடி. பேட்ச் அவன் பின்னாடி. சொல்றது ஆமா நான் ஆனா எக்ஸ்பைரி செமஸ்டரு நான் தான்டா அதாவது ஏமாந்துட்டேன். 2019 பாஸ்ட் அவுட்ரா. நானும் தான்டா லாஸ்ட் செமிஸ்டர் 2019ல கேளு 21 பேப்பர். மார்னிங் ஒன்னு 21 ஆஃப்டர்நூன் பேப்பரா? ஒன்னு. மார்னிங் ஒன்னு ஆஃப்டர்நூன் ஒன்னு. அட்டானமஸ் காலேஜாடா ரேவந்த் நீ படிச்சது? டீம்டு அப்படி நானு எல்லாம் அட்டானமஸ் என்ன எழுதினாலும் மார்க் போடுவானுங்க. எந்த நீ காலேஜ் எழுதிட்டு வந்தா ரேவந்த் மட்டும் டீம்டுல? போதும் இந்த எஸ்ஆர்எம். பக்கம். மொட்டா ரேவந்த் எப்படா ஏன் என் அவன் காலேஜ் தான்டா. சிவாஜியில அவன் ரஜினி 2 அவன் கையில எழுதுவாரு அப்படி எழுதிட்டு இருந்தியா பேப்பர்லாம்? ஐயோ அண்ணே கொடூரமா இருக்கணும். காலையில ஒரு பேப்பர் மத்தியானம் ஒரு பேப்பர், காலைல ஒரு பேப்பர் மத்தியானம் ஒரு பேப்பர். ஆனா டேய் எந்த அட்டஸ்ட் வச்சு பிரான்ச்ரா முடிச்சுட்டு வந்துட்டேன். ரேவந்த்? எந்த ரேவந்த் பிரான்ச்? 2019 எந்த பாஸ்ட் சரி அவுட். பிரான்ச்? இப்போ கிளியர் பண்ணிட்டீங்களா இருக்கா இன்னும்? கிளியர். நான் அந்த ஃபைனல் செமிஸ்டர்ல எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வெளியே ஏய் வந்துட்டேன்டா. அவன் ரேவந்த் பிசினஸ் என்டர் நான்லாம் பண்ணல, அவனை 83% கான்டாக்ட் பண்ணாரு, அவன்கிட்ட வாங்கினேன்டா போய் பேசுறீங்களா? 2019 ஏய் பாஸ் ஃபைனல் அவுட்ல. செம்ல 15 பேப்பர் அரியரு. 15 பேப்பர் கிளியர் பண்ணேன் ஒரே செம்ல. டேய் 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 தம்பி ஒரே நான் ஒரு நிமிஷம். 21 பேப்பர். டேய் ஏய் டேய் ஏன்டா ரேவந்த் ஒரு மானத்தை நிமிஷம். வாங்கிக்கிறீங்க? அவனுக்கு டேய் அவனுக்கு இதுலயும் டேய் மார்க் டேய் சீனியரா டேய் இருக்கான் டேய் பாரு. இன்னைக்கு மேட்ரு பேசுங்கடா. அப்பா ஃபைனல் செம் எழுதிக்கிட்டு இருக்காரு. டேய் அதை பத்தி பேசுங்க. டிராகன் படத்துல என்னடா சொல்லியிருப்பாங்க? அரியர் வைக்கிறதுலாம் பெருமை இல்ல என்னடா சொல்லியிருப்பாங்க? என்னடா இவனுக்கு ஆமா என்ன வெக்கமே இல்லாம அதனால இருக்கானுங்க. சொல்றேன். நான் எக்ஸ்பெரி வாழ்க்கையின் பயத்தை பார்த்துட்டு தான் நான் அது ஃபைனல் அப்படி செமிஸ்டர்ல கிடையாது கிளியர் எக்ஸ்பெரி. பண்ணிட்டு வந்துட்டேன். 3 வருஷம் காலேஜ் படிக்கிறோமா, 2 வருஷம் கல்ச்சுரல்ஸ் அதுன்னு ஜாலியா சுத்திட்டு, ஒரு வருஷத்துக்கு காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது கிளியரா வரணும், அவ்வளவுதான். நீ கொசச்சி வந்துருவ புகழ் கவனமா. உன்னைய இல்ல மாதிரி உன் கூட ஒரு 10 கொசச்சி. பேர் வருவான். அவன்லாம் படிச்சு முடிச்சு 3 வருஷம் அரியர் எழுதிட்டு இருப்பான். அப்ப வந்து அழுகுறான். ஏன் நான்லாம் ஏய் நான் புகழ், 2010 ஏடா டேய் ஆர்ட்ஸ் எல்லாம் வந்து இங்க வந்து சண்டைக்கு போயிட்டு எனக்கு இருக்கீங்க? புரியல. 3 டேய் வருஷம்ன்றவங்கள நிமிஷம்டா. முதல்ல இங்க பேசாதீங்கடா. அரியரு யாருடா அசிங்கமா ஆஹ் இருக்குடா. அரியர் பேசுறதே ஒரே வாழ்க்கையில நிமிஷம்டா. தீண்டத்தகாத விஷயம் டேய் நினைக்கிறேன். 4 வருஷம் இருக்கு, நீங்க தான் பேப்பர் பேசக்கூடாது. 3 வருஷம் நாங்க ஜாலியா கீழே பேசலாம்டா. கேட்கிற
ஒரே நிமிஷம் கீழே கேக்குற கொத்தடிமையெல்லாம் காலேஜ்ல படிக்கலாம் டேய் செய்யலாமா டேய் அப்படின்னு எவனோ பேசிட்டு ஒருத்தன் இருந்தாங்க. போட்டிருந்தானே 40 டிகிரி படிச்சிருந்தேன்னு. ஏன்னா மொத்தம் வயசே ஏய், 25 தான் இருக்குது. டேய் எங்க அதுக்கு காலேஜ்ல அதுக்குதான் மதனே அதுக்குதான் போட்டேன் கோர்ஸ் நான் வாரம் ஒண்ணு படிச்சிருப்பான்னு. எங்க அது காலேஜ்ல ஃப்ரீ இது கோர்ஸ்ல போட்டிருக்கானுங்க. இருக்கோ அதுல பார்த்து படிச்சிருக்கும் நாதாரி. காசு எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிற ஆளை புடிச்சு டிஎம்கேக்கு வந்து இது பண்ணி விட்டுருவானுங்க. ஐயோ மாணவர் சாமி. அணி என்ன என்ன அப்படின்ற பேர் பேரை என்ன போட்டு என்ன கொடுத்து காலேஜ் வச்சிருவானுங்க. சச்சி புகழ்? லயோலா லாலா காலேஜ். ஓகே ஓகே. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஜெயிக்கிறோட தூக்கி புகழ் என்ன திமுக பேட்ச் நீ? மாணவர் அணி புகழ் என்ன பேட்ச்? 1720. அப்ப புகழ் முன்னாள் திமுக 1720. மாணவர் அணியா? அப்போ உனக்கு முன்னாடி நான் போல. ஓகே ஓகே 14 to அப்போ 17. ஒரு வருஷம் என்னடா பண்ணிட்டு இருந்த? மோனிஷ் நீ தான் இங்க இருக்கிறதுல சீனியர் அங்கிள். 1470 மோனிஷ் தான். அங்கிள் டேய் வயசெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணாதடா. ஐயா மோனிஷ் அங்கிள் நீங்க டேய் இல்லடா இல்ல இல்ல மோனிஷ் அந்த அங்கிள் மோனிஷ் நீங்க பேட்ச் 17 மோனிஷ் சொன்னா ப்ரோக்கு புகழோட 30 பேட்ச் ஆச்சுல, சொன்னா. அது தெரியாதா? ஓகே ஓகே. மோனிஷ் ப்ரோக்கு 30. மோனிஷ் மோனிஷ் சரி அங்கிள் ஃப்ரெண்ட்ஸ் 17 நான் போய் இயர்ஸ் தூங்க போறேன். நீங்க பாய் குட் நைட். 17 பாஸ் கூட்டத்துல அவுட்டா? பச்சை சட்டை நவுறான். வாடா வாடா 31 வயசு ரேவந்த். இல்ல எனக்கு இன்னும் 28 தான். அது என்ன இன்னும் 28? ஆ, அப்ப இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு? நானும் அப்ப ரேவந்தும் ஆனா ஒரே அதெல்லாம் வயசு வெளிய தான். சொல்லாத, கேவலமா இருக்கு அந்த வயசுலாம் சொல்றதுக்கு. மதன் விடு, ஒண்ணு வாயை வேற சும்மா வழி இல்ல, அதான் உண்மை, சொல்லித்தான் ஆகணும். இல்லன்னா இத அதுல பாரு, சுரேந்தர் குழந்தை bro பேசிட்டு கல்யாணம் இருக்கும்போது ஆயிரும். 31ன்றாரு. இன்னும் அசிங்கப்படுத்திடுறாரு அவர்லாம். மோனிஷ் வயசு சொல்லிட்டாரு தெரியாம. இவன் பாரு இல்ல கேப்ல அவனை மோனிஷ் கோத்து நாக்கு விட்டான். 29 30 கரெக்டா? நான் இப்பதான் எனக்கும் மோனிஷ் நாக்குமே டேய் 10 வருஷம் டேய் கேப். நானு சச்சின் எல்லாம் தாண்டா ஒரே வயசு. மோனிஷ் அழுத்துறான் பாரு ஒண்ணுங்க. நானு சச்சின் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒரே வயசுடா. சூப்பர்ண்ணா. சரி விட்றா, இன்னைக்கு டேட்டுக்கு வயசு பார்த்தாடாவா இது பண்றாங்க. அப்பெல்லாம் பார்த்தனா டேய் வந்து வயசுவா? மனச இல்ல பாக்குறா. நான் ஏய் கருமண்டா ஏன்டா? நான் ஒரு நல்ல ரேவந்த் நான் ஒரு நல்ல பாயிண்ட் நான் ஒரு நல்ல வயசா இருக்கு உனக்கு. சரி அவனை பேச விடுங்க, ஏதோ நல்ல பாயிண்ட் நான் நல்ல பேசுறான். பாயிண்ட் எடுத்துட்டு வந்து நீங்க அதை கொண்டுட்டீங்க. சரி சொல்லி சொல்லு தொலை. சொல்லு சொல்லு. வயசை பார்த்தா முக்கியம். இன்னைக்கு பாரு, துணை முதலமைச்சர் கால்ல வந்து ஒரு வயசானவர் உழுவுறாரு. அதனால வயசெல்லாம் தேவையே இல்ல. அது தப்புடா. டேய் ரேவந்த் இருடா. ஏய் உன்னோட சபா இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட் சபா எங்கேயோ மறுபடியும் போய் பாத்துட்டு உன்னோட 200 சபா உன்னோட சபாவா? என்னடா அது? உன்னோட ஃப்ரெண்ட் எனக்கு சபா புரியல. சொல்ல வந்தேன்டா. ரேவந்தோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இப்படிதான்டா நீங்க எல்லாம் சொல்லி அவன் என்ன கீழே இருக்க உண்மையாலுமே நம்பி என்ன அடிக்கிறான்டா. பொட்டு நடிக்கிறான்டா. எங்கேயோ ஒரு ஸ்பேஸ்ல இவனை அடிச்சுட்டு உட்காந்துருக்கானுங்கடா. எவனோ ஒரு கிறுக்குன்னு. இல்லடா இன்று துணை முதலமைச்சரை சந்தித்து நேரடி நேர்காணலில் 200 ரூபா நோட்டு 30 ரேவந்த். போட்டோ போறேன். கேள்வி ரேவந்த். என்னவா இருந்திருக்கும் தெரியுமா? ட்வீட் எடுத்து போட்டு விடுறா. இப்ப லாஸ்டா ஒரு ட்வீட் வந்திருக்கு பாரு. எது எங்க? மேல்மாவி விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டம் எது? இரவு 11 மணி ஆகி இன்னும் போயிட்டு இருக்கு. மேல போட்டிருக்கீங்களா? ஏய், இப்பதான் இது நடந்திருக்கு. ஆனா அந்த போராட்டத்தை ஹேண்டில் பண்ற போலீஸ்காரன் கோஷமெல்லாம் போட்டீங்கன்னா வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னா ஏண்டா நீ போலீஸ் இதுக்கு வந்து இப்ப கைது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. எங்கடா என் வீடியோ எதுவுமே வரல மேல. தைரியம் மேல அனுப்பி விடுறாரு. அனுப்பியிருக்கேன். வந்துச்சா? உஷாரம் வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாப்ல. ஆமா பொம்மை மாதிரி இருந்தா போலீஸ் மினிஸ்டர். வரலையா? வந்திருக்கா? 2-3 வாட்டி பண்றோம், அப்பதானே வரும். இது வந்துருச்சு, எங்க வந்துருச்சு. மேல எங்க வந்திருக்கு நடக்குது? வரல, டிஎம் அனுப்பு. டேய் வந்திருக்கு பாரு மேல. டேய் வரலடா, எனக்கு வரலடா, டிஎம் அனுப்பு. ப்ரோ விஜய் இல்ல எனக்கும் வந்துருச்சு இப்ப எனக்கு. இல்ல டிவிகே புகழ் விஜய் இது ட்ரெண்ட்ஸ்ல எதுக்கு போய் போராடுறாங்க? மேல்மா விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டம்னா. டேய் ஆமா சச்சின், நம்ம சைடுல இருந்து ஏதோ கவர்மெண்ட் வந்து 1 கோடி கொடுக்கணும்னு எதுவும் கேஸ் அந்த இதுல இது பண்ணிருக்காங்களா? ஆமாடா ஓகே ஆமா ஓகே. நம்ம போட்ட கேஸே வந்துட்டு ஆமா நம்ம போடுற கேஸ் ஜெயிச்சு தேய்க்கிறதுல கவர்மெண்ட் வந்து 1 crore கொடுக்கும் ஓகே ஓகே இவங்களுக்கு. அஜித் குமார் சாமிக்கு அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இது. ஓகே. இங்க பாரு ஆனா இவனுக்கு எவ்வளவு சில்லறையா இருக்கானுங்கண்ணா. இவனே உங்களுக்கு எல்லாம் சாப்பாடுடா. இந்த இங்க இருக்கவங்க சாப்பாடு அதெல்லாம் எப்படி? சாம்பார் அது வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்குள்ள அரேஞ்ச் பண்ணதான் போராட்டத்துக்கு ஒண்ணு. அது அந்த சிப்காட்டோட இதுக்காக விவசாய நிலத்தை இது பண்றாங்கன்னு. அதுக்கு வந்து எல்லா ஊர்லயும் தான் ஆரம்பிக்கிறானுங்க இப்ப. அதுக்கு வந்து இப்ப போலீஸோட நடவடிக்கை இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா எப்பன்னு தெரியல கைது நடவடிக்கை. எனக்கு புரியல, அவங்க பாட்டு ரூம்ல தானே உட்காந்து இது பண்றாங்க. அதுல என்னத்துக்கு இவங்க வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க? உள்ளிருப்பு அவங்க வீட்டுக்குள்ள பண்ணா பரவாயில்லையே. உள்ளிருப்பு போராட்டம்டா.
கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் உட்காந்து ஓகே ஓகே ஓகே.